அனைவருக்கும் வணக்கம். இதுதான் தமிழில் என்னுடைய முதல் உரை. ஏதேனும் தவறு இருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். தமிழ்நாடு வாசகர் வட்டத்துக்கு இந்த வாய்ப்பு எனக்கு அளித்ததற்காக நன்றி. எனக்கு எப்போதும் ஊக்கமும் தைரியமும் கொடுத்து என்னையும் தமிழில் பேச வைத்த திருமதி மீனாட்சி ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். பராக்கு பார்ப்பது சிறிய வயதிலிருந்தே எனக்கு ஒரு குணம். இதற்காக பல விதமான வசவுகளை என் அம்மாவிடம் வாங்கியது உண்டு. இந்த தங்கப்பதக்கம் புத்தகத்தின் முன்னுரை முதல் வரியிலேயே பராக்கு பார்ப்பது எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான குணம் என்று சுப்புஜி அவர்கள் கூறியிருப்பார். இதை படித்ததும் ஆஹா, ஒரு திருப்தி, மனசாந்தி. இவ்வளவு உயரிய சிந்தனையுடையவர்கள் கூட பராக்கு பார்க்கிறார்கள், அப்போது அதில் தவறு ஏதும் இல்லை என்று ஒரு ஆத்ம சாபல்யம். சரி, புத்தகம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு தமிழ் புத்தகத்தை நான் படிக்கிறேன். அதனால் எந்த தலைப்பை முதலில் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டென்ட்ஸ் பேஜை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு தலைப்பா படித்துக் கொண்டே அப்ப என் கவனத்தை ஈர்த்தது சிம்ரன் அப்படின்ற ஒரு கட்டுரை. ஆஹா, எனக்கு பிடித்த ஒரு நடிகையை பற்றி சுபதி அவர்களின் ஒரு கட்டுரையா ஆர்வமாக அதை முதலில் படித்தேன். நாம் ஒன்று எதிர்பார்த்து சில வேலைகளை செய்வோம், ஆனால் எதிர்பாராத ஒரு முடிவை தான் வாழ்க்கை நமக்கு பதிலாக அளிக்கும். அடுத்த கட்டுரை கங்கை நதி புறத்தே. இந்த கட்டுரையை பற்றி 1 மணி நேரம் தனியாகவே கூட நான் பேசினேன். ஏனென்றால் ஒரு எழுத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக நம் எல்லோரையும் நம் கண்களுக்கு எதிரே அந்த கங்கையின் பிறப்பு, அவள் எப்படி யமுனை, அசி, வருணா, சரஸ்வதி ஆகிய நதியோடு கலக்கிறாள், மலைகளை பிளந்து நகரங்களை கடந்து பல கோடி மக்களின் பாவத்தை அழித்து இந்த பாரத மண்ணின் தேசத்தின் ஒரு புண்ணிய நதியா எப்படி விளங்குகிறாள் என்று அற்புதமாய் வர்ணித்திருப்பார். உண்மையான கங்கா ஸ்நான பலனை தீபாவளி என்றல்ல, இந்த கட்டுரை முடிவிலேயே நான் பெற்றேன் என்று இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாமோ இப்போது டிஜிட்டல் எராவில் உள்ளோம். தினமும் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, தினமும் புதுசான ஆப், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் இதையெல்லாம் பாஸ் செய்துவிட்டு ரீவைண்ட் செய்து 1999ஆம் ஆண்டு டிஷ்நெட் சேவை எப்படி இந்தியாவுக்கு வந்தது, அதில் முதல் இன்டர்நெட் பத்திரிகையான மின்னம்பலம் எப்படி செயல்பட்டது என்று அந்த கட்டுரையை படிக்கும் போது மிகவும் ஆர்வமாக இருந்தது. அப்ப அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும், எப்படி அதை அணுகினார்கள் என்று தெரிவதற்கே ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு. அப்போது அது ஒரு வரி 3300 ரூபாய் சார்ஜஸ். எதற்கு? இந்த டிஷ்நெட் சேவை 5 வருடத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உபயோகிக்க. இப்பொழுது நாமும் 365 நாள் 24 மணி நேரமும் இன்டர்நெட்டில் தான் குடிகொள்கிறோம். சிறு ரூபாய் கட்டணத்திலேயே நம்ம அதிலேயே தான் குடியிருக்கிறோம். இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவதா, இல்ல இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்காக நாம் பலி கொடுத்த நமது வாழ்வியலில் பல விஷயங்கள் பத்தி நான் யோசிச்சு பார்த்தா பட்டியல் மிக நீளமாக இருக்கும். வெளியே விளையாடுவது, வெளியே செல்வது, உறவுகளோட நேரம் செலவிடுவது, இது இப்படி எதுவுமே பண்றதுல ஸ்கிரீன் டைம் தான் நம்ம அதிகமா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த புத்தகத்தின் மூலம் இது ஒரு ரெமினிசன்ஸ் தான். என்னோட பசுமையான பழைய நினைவுகள், நான் பள்ளி பருவத்தில் இருந்தது, என் தாத்தாவோடு நான் செலவிட்ட ஒரு அழகிய நாட்களுக்கே என்னை திருப்பி சென்றது சில கட்டுரைகள். அதில் ஒன்றுதான் கும்பமேளா. எனக்கு இப்பவும் நினைவு இருக்கிறது. பாண்டிச்சேரியில் 2001ஆம் ஆண்டு டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன் கும்பமேளாவை பற்றி நியூஸ். அதில் அரசியல்வாதிகள் வருகை, பாதுகாப்பு ஏற்பாடு, இதை பற்றி தான் காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கும் பல கேள்விகள். எதற்கு கும்பமேளா நடக்கிறது? ஏன் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிறது? ஏன் இவ்வளவு கூட்டம்? மலைகள் ஏறுவது, நதியில் மூழ்கி எதுக்கு பிரார்த்தனை செய்தால், எந்த கடவுளை தேடி இந்த பிரார்த்தனை நடக்கிறது அப்படின்னு ஒரு ஆர்வம், இன்குசிட்டிவ்னஸ் மிகவும் அதிகம். அந்த கேள்வியை தாத்தா கிட்ட கேட்டேன். ஏன் தாத்தா எந்த கடவுளை தேடுறாங்க? கடவுள் தான் தெரு கோவில்ல இருக்காரு, வீட்லயே தூண்ல இருக்காருன்னு சொன்னீங்க. இதெல்லாம் விட்டுட்டு அந்த நதியில போய் அன்னைக்கு ஸ்நானம் பண்ணாதான் கடவுள் தெரிவாரா? எதுக்காக அப்படின்னு. அப்ப சொன்னார், கும்பமேளா பல பக்தி மார்க்கங்களை பின்பற்றும் சாதுக்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் சேர்வார்கள். அது திரிவேணி சங்கமத்தில் அந்த வருடம் நடந்தது. அலகாபாத், பிரயாக்ராஜ். அவர்கள் எல்லோரும் அங்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. கும்பமேளாவில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. எல்லா சாதுக்களும் எல்லா விதமான பக்தி மார்க்கங்களை பின்பற்றுவோரும் ஒன்றாக நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீராடி
அமைதியை தேடுவார்கள். அமைதிக்காக அந்த நீராட்டம் தான். அப்போதுதான் புரிந்தது, கும்பமேளா என்பது கடவுளையோ பகவானையோ தேடி அல்ல, ஒரு மன அமைதியை தேடி. அதுவே உண்மையான பக்தியாக இருக்குமோ என்று இப்போது புரிகிறது இந்த கட்டுரையை படித்த பின். அப்போது புரியவில்லை, தாத்தா ஏதோ சொல்கிறார் என்று நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் உள்ளது. சில கட்டுரைகள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த கட்டுரைகள். அதில் ஒன்று சுப்புஜி அவர்களும் ஸ்ரீனிவாச ராவ் என்பவரை சந்தித்த போது அவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த சந்திப்பை பற்றி. அந்த ஸ்ரீனிவாச ராவ் அவர் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் விண்வெளி ஆராய்ச்சிகள் பற்றிய ஒரு ஒரு செய்திகளாக இருக்கட்டும், விண்கோள்களை பற்றிய தகவல்கள், அதுக்கப்புறம் அதன் வரலாறு என்று ஒரு அண்ட சராசரத்தை ஒரு ஒன்று கொடுத்தின வீட்டில் அடைத்து வைத்திருப்பார் என்று குறிப்பிட்டிருப்பார் சுப்புஜி. அதை பார்த்ததும் இப்படியெல்லாம் சேகரிப்பாங்க, இதையெல்லாம் சேகரிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னும் எதெல்லாம் மனிதர்கள் சேகரிக்கிறார்கள்? எனக்கு தெரிந்ததோ காயின் கலெக்ஷன், ஸ்டாம்ப் கலெக்ஷன், இது பிரபலங்களின் போட்டோ கலெக்ஷன். அதுக்கு நானும் ஒரு பலியாடு தான். சச்சின் டெண்டுல்கரின் மிகப்பெரிய தீவிர விசிறியாக அவர் முகம் பறித்த நியூஸ் பேப்பர், அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மேகசின் வரும் அந்த நடுப்பக்கம், அப்புறம் பேப்பர், பேனா, கவர், பிளாஸ்டிக் கவர் என்று பலவற்றை சேகரித்து வைத்திருக்கேன். ஆனால் இந்த ஒரு விண்வெளியை பற்றிய ஒரு தகவல்களையும் மனிதர்களுக்கு ஆர்வம் உண்டு, அதையும் சேகரித்து வைப்பார் என்று அந்த கட்டுரை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது போல பல எளிமையான நடையில் இவர் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். ஏன்னா நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் ஒரு தமிழ் புத்தகம் படிக்கிறேன், எனக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கும் புரியுது அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு எளிமையாகவும் சிம்பிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா ஒரு கட்டுரையின் முடிவிலும் ஒரு கருத்து, ஒரு ஆச்சரியம் தான். ஒரு கட்டுரையும் தான் ஒரு ஆச்சரியம் தான். சாதாரணமாக ஆரம்பிக்கும் இந்த கட்டுரையின் முடிவு இப்படி இருக்கும், அதற்காக தான் இந்த தலைப்பு என்று கட்டுரை படித்தவுடன் தான் எனக்கு புரியும். அதுதான் புரிஞ்சது. இப்படி இருக்கும் இந்த இடத்தில் சுப்புஜி அவர் எவ்வளவு ரெலவென்ட் அப்படின்றது நல்லா தெரிஞ்சது. எல்லா வயதினருக்கும், ஏன் எதிர் கருத்து உடையவர்களுக்கு கூட அவரின் வரிகள் ஈர்த்துரும். அப்படிப்பட்ட அவரை பற்றி சிறு வினாடிகள் பேசுவதற்கும் எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு தமிழ்நாடு வாசகத்துக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் ஹேமா மேடம் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. இதுதான் என்னுடைய முதல் தமிழ் உரை. தமிழில் சக்சஸ்ஃபுல்லாக பேசிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.